பைத்தியம் எதனா பிடிச்சிருக்கா? எனக்கு பைத்தியெல்லாம் எதுவும் பிடிக்கல அனீஷ். நான் தெளிவாக தான் இருக்கிறேன். நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அனீஷ், புரிஞ்சுக்கங்க. மற்றவங்கெல்லாம் உன்னை பற்றி பேசும்போது நான் அவங்கள தப்பா நினைச்சேன். ஆனால் அவங்கெல்லாம் பேசுனது கரெக்டு தான். இது தப்புன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியலையா? எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா இப்போ. இது தெரிஞ்சுமே என்கிட்ட வந்து நீ இப்படி சொல்றியே. எனக்கு எல்லாம் தெரியும். நான் தான் பார்த்தேன் இல்லை, உங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, எல்லாம் தெரியும். இருந்தாலும் நான் உங்களை விரும்புகிறேன். ஏன் உலகத்தில் யாரும் 2 கல்யாணம் பண்ணி இல்லையா? எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி நீங்களும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கலாம். உங்கள் ஒய்ஃபை விட்டு நான் பிரிஞ்சு வான்னு சொல்லவே மாட்டேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் நான் அப்படி கிடையாது. என் ஒய்ஃப் தான் எனக்கு முக்கியம். நீ தேவையே இல்லை எனக்கு. இனி உன் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன். நீயும் என் முகத்துல முழிக்காத. அனீஷ் புரிஞ்சுக்கோங்க அனீஷ், நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது உங்களை தான். இனி என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வும் சரி, என்னோட லாஸ்ட் லவ்வும் சரி, அது நீங்கள் தான். அதை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. இனிமே நான் உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ கொடுத்த மேனேஜர் போஸ்ட் கூட எனக்கு தேவையில்லை. நான் உடனே அந்த வேலையை ரிசைன் பண்ணுறேன். ஏன் அனீஷ், ஏன் என்ன வெறுக்கிறீங்க? எனக்கு என்ன அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, சொத்து இல்லையா, என்னதான் இல்லை என்கிட்ட? எதனா இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும், எனக்கு உன்னை பிடிக்கல. உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. உன்கிட்ட எவ்வளோ பேசினாலும் வேஸ்ட். குட் பை நிஷா மேடம். நீ எங்கே ஓடினாலும் உன்னை நான் விடவே மாட்டேன். இந்த நிஷா பற்றி உனக்கு இன்னும் சரியாக தெரியல. நான் ஆசைப்பட்டதை எதையும் அடையாமல் இருந்ததே இல்லை. நீ மட்டும் என்ன அதுக்கு விதிவிலக்கா என்ன? கண்டிப்பாக உன்னை நான் அடைஞ்சே தீருவேன். ஏன் சம்மந்தி, என்ன ஆச்சு? ஏன் கோவமாக இருக்கீங்க? அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. என்ன பேச்சு பேசுகிற? விடுமா, பணக்கார வீட்டு பசங்க அப்படித்தான் இருக்குவாங்க போல. அதை நினைச்சு நீயே டென்ஷன் பண்ணிக்கிற. என்னதான் பணக்காரியா இருந்தாலும் பேசுறதுக்கு ஒரு விவரம் வேண்டாம். நம்ம மாப்பிள்ள ஓகேன்னு சொன்னா உடனே கல்யாணம்ன்றா. எந்த அர்த்தத்தில் பேசுறா இவோ? ஏமா ஆர்த்தி, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வீட்டுக்கே சேர்க்காத. விடுமா, இன்னைக்கு தான் ஏதோ வந்திருக்காங்க, இனிமே ஏன் அவங்க வர போறாங்க? அப்புறம் மாப்பிள்ளையே கூட அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்க சொல்லு. விடுங்க சம்மந்தி, நீங்க ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? என் பையனை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. தெரியும் சம்மந்தி. 1000 தான் ஆம்பளைங்க சைலண்ட்டாக இருந்தாலும் இந்த பொம்பளை பசங்க சும்மா இருக்க விட மாட்டாளுங்க. எங்கேருந்து தான் வராளுங்களோ குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது சம்மந்தி. அந்த பொண்ணை பார்த்தா இல்லையா, ஆர்த்தி வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா. அதெல்லாம் ஏதோ தப்பாக இருக்காது, விடுங்க. எனக்கு அந்த பொண்ணு அப்படியே நினைக்க எரிச்சலாக வருது சம்மந்தி. விடுமா, அதான் அவங்க ஏதோ இருக்காதுன்னு சொல்றாங்கல்ல, விடு. அம்மா, நீ இதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆனால் எப்படிம்மா? அவங்க 2 பேரும் டெய்லி ஒரே கம்பெனியில் தான்மா ஒர்க் பண்ண போகிறாங்க. அதை நினச்சதாண்டி எனக்கு கவலையாக இருக்குது. மாப்பிள்ளைக்கு சொல்லு, வேறு இடத்துல வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. நீ வேறம்மா, இப்போ தான் அவருக்கு அங்கே மேனேஜர் போஸ்ட்டே கிடச்சிருக்கு. உடனே விடுறதுக்கு ஆகுதா? சரி, என்னவோ, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். விடுங்க சம்மந்தி, கண்டவங்களை பற்றி பேசி நம்ம எதுக்கு இந்த நல்ல நாளை இப்படி டென்ஷன் ஆக்கணும்? இந்த நல்ல நாளை நல்லா என்ஜாய் பண்ணலாம், விடுங்க. ஆமாம்ல, அந்த பொண்ணு வந்த இதில் எல்லாத்தையும் மறந்துட்டேன் சம்மந்தி நான். சரி வாம்மா. ஆர்த்திம்மா, உனக்கு எதனா சாப்பிட கொடுக்கட்டா? குடிக்கிறதுக்கு எதனா வேணுமா? அம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம்மா, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் போய். சரி போம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். வாங்க சம்மந்தி, நம்ம மீதி வேலையெல்லாம் பார்க்கலாம். என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. பொண்ணு வாழ்க்கை இல்லையா? ஆமா சம்மந்தி. சம்மந்தி அம்மா டென்ஷன் ஆகுறதுல நியாயம் இருக்குதானே? யாரா இருந்தாலும் அப்படிதான் டென்ஷன் ஆவாங்க, இப்படிதான் ரியாக்ட் ஆவாங்க சம்மந்தி. நீங்க விடுங்க. ஹலோ அனீஷ், எதுக்கு என் காலை கட் பண்ணுறீங்க? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு. ஆனால் எனக்கு இருக்கே, எனக்கு நிறைய இருக்குது. உங்ககிட்ட எப்பவுமே பேசணும், நிறைய பேசணும். இதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை நிஷா, என்ன விடு. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நான் உன்கிட்ட பேசுறது. நாளைக்கே நான் என் வேலையை ரிசைன் பண்ண போறேன்.
நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டா மட்டும் உங்களை விட்டுருவேண்ணா நான்? என்கிட்டேருந்து நீங்கள் எங்கேயுமே தப்ப முடியாது. இந்த நிஷாவை நீங்கள் யாருன்னு நினச்சிட்டீங்க? நான் ஆசைப்பட்டதை அடையாமல் விடவே மாட்டேன். உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசுகிறதுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நானே உங்கள் ஒய்ஃப் கிட்ட போய் பேசுகிறேன். சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நான் எதுக்கு என் வைஃப் கிட்ட பேச பயப்படணும்? நான் என்ன தப்பு செஞ்சேனா? எனக்கு எந்த பயமும் இல்லை. பயம் இல்லைண்ணா எதுக்கு பயந்து ஓடுறீங்க? கம்பெனிக்கு வரமாட்டேன்னு அப்போ என் மேலே இருக்கிற பயத்தினால தானே? உன் மேல இருக்கிற பயத்தினால இல்லை, நீ இப்படியாப்பட்ட ஒரு பொண்ணா இருக்கிறியன்றதுனால தான் உன்கிட்ட இருந்து நான் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு எந்த கம்பெனிக்கு போனாலும் நான் உங்களை போக விட்டுருவேனா? நான் உங்கள் மேலே ஒரு பேட் ரீமார்க் கொடுத்தா போதும், எந்த கம்பெனியும் உங்களை எடுத்துக்காது. அப்புறமா வேலை இல்லாமல் தான் சுற்றணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு காலையில் ஆஃபீஸை வந்து சேருங்க. நாளைக்கு மீட் பண்ணலாமா? உங்களை மீட் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். பாய் டார்லிங். ஏய் மச்சான், நம்ம ஆஃபீஸில் மறுபடியும் ஒரு கிசு ஸ்டார்ட் ஆயிருக்கு, கேள்விப்பட்டியா? ஆமாடா, இப்போ யார் பாரு அதை பற்றி தான் பேசின்னு இருக்காங்க. எப்படிடா? இப்போ இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் யார் மனசை பார்த்து லவ் பண்ணுறாங்கோ? எல்லாம் அழகு பார்த்து தானே லவ் பண்ணுறாங்கோ. பொண்ணுங்க மட்டும் இல்லை மச்சான், பசங்களாம் அவ்வளோதான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யாருடா மனசை பார்க்குறாங்கோ? எல்லாம் பணத்தையும் அழகையும் தான் பார்க்குறாங்கோ. இந்த அனீஷ்க்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நான். கரெக்டு தானே? என்ன கரெக்டு தானே? நம்ம எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தோமேடா, மறந்துட்டியா? ஆமாடா மச்சான், கரெக்டாக சொன்னேன். ஆமாம், நம்ம எல்லாரும் போயிருந்தோம். அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு கூட எப்படிடா இந்த மேடம் அவன் பின்னாடி சுற்றின்னு இருக்காங்கோ? என்ன பண்ணுறது, பணக்கார வீட்டு பொண்ணு, கேட்குறதுக்கு ஆளே இல்லை. அதுக்கு தானே 2 பேரும் ஜாலியாக ஊர் சுற்றின்னு இருக்காங்கோ. எனக்கு தெரிஞ்சு இந்த மேடம் தான் போய் ஃபஸ்ட்டு அந்த அனீஷ்க்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கவாங்கன்னு நினைக்கிறேன்டா. என்னது, நிஷா அனிஷை லவ் பண்ணுறாளா? இருக்கவே இருக்காது. என்ன இது ஆஃபீஸ் முழுசாக இந்த மாதிரி கேட்டுன்னு இருக்கிறேனே நான். அவள் வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். ஆனால் அந்த பையன் அப்படியேப்பட்ட பையன் இல்லையே, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். இன்னைக்கு கூட 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன்டா. பாவம் அவங்க ஒய்ஃபு. ஆமாடா, அவங்க ஒய்ஃப் கூட கன்சீவாக இருக்காங்கன்னு இன்னைக்கு ஆஃபீஸில் எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்தானேடா. பாரு இவன் எவ்வளோ பெரிய துரோகியாக இருக்கான்னு. ஆமாடா, விடு, நம்மளுக்கு எதுக்கு வேறவங்க கதையெல்லாம். வா நம்ம வேலையை போய் பார்க்கலாம். நான் எப்போ அனீஷ் கூட இந்த இடத்துல கை கோத்துன்னு நடக்க போகிறேன்னு தெரியல. கூடிய சீக்கிரத்தில் அது நடந்தே நடக்கும். நான் நடத்தி காமிக்குவேன். என்னம்மா நிஷா, எங்கே கிளம்பிட்ட? இது என்ன கேள்வியப்பா? ஆஃபீஸுக்கு தான். இல்லைம்மா, நான் எவ்வளோ நாள் ஆஃபீஸ்க்கு வான்னு கூப்பிட்டுருக்கேன். அப்போல்லாம் நீ வரவே இல்லை. இப்போ என்ன ஆஃபீஸ்க்கு, அதுவும் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பின்னு இருக்க? இவ்வளோ நாள் எனக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்லப்பா. இப்போ தான் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அதுக்கு தான் போயின்னு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியாம்மா? இல்லை டாடி, ஆஃபீஸ்லேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆஃபீஸில் நல்லா இருக்காதுமா, நீ இங்கே சாப்பிட்டு போகிறது தானே? இல்லை டாடி, நான் சீக்கிரமாக போகணும், அதனால தான். இன்னும் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸே யாரும் வந்திருக்க மாட்டாங்கம்மா. இவ்வளோ சீக்கிரம் போய் என்ன பண்ண போற? அப்பா உனக்கு எதனா எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டா? காஃபியோ பாலோ எதனா? வேண்டாப்பா அதெல்லாம். நிஷா கொஞ்சம் உட்காருமா, உன்கிட்ட நான் பேசணும். அப்போ எதுவாக இருந்தாலும் ஈவினிங் பேசிக்கலாம்ப்பா, இப்போ நான் கிளம்பணும். இல்லைம்மா, நான் அதை இப்போ பேசியே ஆகணும். அப்பாக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. நிஷா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பற்றி கேட்குவேன், அதை மறைக்காம நீ சொல்லணும். என்ன சொல்லுங்க. நீ யாரையனா விரும்புறியாம்மா? ஏன்பா என்னாச்சு? சடனாக என்னைக்கு இல்லாமல் இந்த கேள்வி இனி கேட்குறீங்க? எதுனாலும் என் பொண்ணு என்கிட்ட மறைக்காம சொல்லுவான்ற ஒரு நம்பிக்கையில் இவ்வளோ நாள் நான் இருந்துட்டேன்.
ஆனா நீ இதை மட்டும் என்கிட்ட மறைக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனாலதாம்மா கேக்குறேன். எதுக்குப்பா சுற்றி வளைச்சு கேட்குறீங்க? எந்த விஷயமா இருந்தாலும் டைரெக்டாக கேளுங்க. ஏமா, நம்ம ஆஃபீஸ்ல எல்லாம் உன்னை பத்தியும் அந்த அனிஷ் பத்தியும் ஒரு மாதிரி பேசுறாங்க. என்ன இது? அவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டேன். கரெக்டான டைமில் தான் நீங்களும் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. எப்படி இருந்தாலும் நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீங்களே தெரிஞ்சுக்கினீங்க. எனக்கு ஒரு வேலை மிச்சம் ஆச்சு. என்னம்மா நிஷா சொல்ற? அப்போ அவங்க பேசுறதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா, நான் அனிஷை விரும்புகிறேன். அனிஷை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. நிஷா, இதெல்லாம் பேசணும்னு பேசாத. என்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சா இருக்கு? அந்த பையன் ஏற்கனவே கல்யாணம் ஆன பையன். அதுவும் இல்லாம அவங்க வைஃப் இப்பதான் கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு அவன் நேத்து தானே ஸ்வீட் கொடுத்துட்டு போனான். அது கூட அவனுக்கு மண்டைக்கு ஏறல. எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா. நேற்று தான் நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ல. அவங்களுக்கு வைஃப் இருக்கிறதும் தெரியும், அவங்க வைஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு தெரியும். இருந்தாலும் நான் அனிஷை தான் லவ் பண்ணுறேன். நிஷா, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன். நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் நிஷா, ஞாபகத்துல இருக்கட்டும். அப்பா, நான் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்கவே இல்லையே. உங்கள் விருப்பத்தை நான் கேட்கலையேப்பா. இது என்னோட விருப்பம், இது என் லைஃப். என் லைஃப் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்னோட லைஃப்லலாம் தலையிடாதீங்க. அம்மா இல்லையேன்னு உனக்கு செல்லம் கொடுத்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நிஷா. இதோட நிறுத்திக்கோ. அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். எனக்கு அனிஷை தான் பிடிச்சிருக்கு. நான் அனிஷை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதை யார் தடுக்க நினச்சாலும் சரி, அது அப்பாவே இருந்தாலும் சரி, நான் சும்மா பார்த்துன்னு இருக்க மாட்டேன்.